அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி அனைவருமே தெரிந்திருப்போம். ஒரு அதிமுக கட்சியிலிருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் தன் பதவிக்கால முடிவெடுக்க ஒரு 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது மக்களை ஒரு முட்டாளாக்குற மாதிரி செயலா நாங்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற செயல்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜனநாயக நாட்டில் ஓட்டளிக்கிறதுக்கு மக்கள் ஒரு ஆர்வத்தோட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது போன்ற எம்எல்ஏக்கள் சுயலாபத்திற்காக, தன்னுடைய பண லாபத்திற்காக, அடுத்த கட்சியை வாழ வைக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு 15-20 நாள் கூட ஆகாத நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தது ஒரு கேவலமான செயலாக கருதுற மாதிரி இருக்கு. இது மக்களை ஒரு பின்னோக்கி கொண்டு போயிடும். இவர்கள் பயின்ற செயல் அந்த தொகுதியில் மக்களோட வரிப்பணம் எவ்வளவு செலவாகுது. தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 1402 கோடி ரூபாய் பணம் செலவாயிருக்கு. சராசரியா ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 5,45,00,000 ரூபாய் கிட்ட பணம் செலவு. இது யாரோட பணம்? மக்களோட பணம். இதை கொஞ்சம் கூட அவங்க யோசிக்காம தன்னோட சுயநலத்துக்காக அடுத்த ஒரு கட்சியை வாழ வைக்கிறதுக்காக தன்னை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறவங்களுக்கு மக்கள் முதல்ல சரியான ஒரு செருப்படியை கொடுக்க வேண்டும். பிறகு இது போன்ற செயல் நடைபெறாம இருக்கிறதுக்கு இந்திய ஜனநாயக நாட்டில் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அதாவது தன்னுடைய 20 நாளைக்குள்ள தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்க இனிமே காலத்துக்கு எந்த தொகுதியிலுமே ஒரு தேர்தலில் நிக்க முடியாத அளவுக்கு ஒரு தகுதி நீக்கம் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தேர்தல் அவங்க தொகுதியில தேர்தல் நடத்த செலவான பணத்தை அவங்கள்ட்ட வசூல் பண்ணணும். இதெல்லாம் என்ன ஒரு முட்டாளாக்குற செயல். மக்களை சர்வசாதாரணமா வந்தாங்க, எலெக்ஷன் நின்றாங்க, ஜெயிச்சாங்க, இன்னொரு கட்சியிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாங்களா என்னன்னு தெரியல, அந்த கட்சியை வாழ வைக்கிறதுக்காக தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த தொகுதியில மீண்டும் தேர்தல் நடத்தணும்னா அந்த மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. இந்த தொகுதியில இப்ப எம்எல்ஏ கிடையாது. அந்த தொகுதிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை எப்படி போய் சேரும் மக்களுக்கு? அந்த பணத்தை யாரு ஈடு கொடுக்கிறது? இதற்கெல்லாம் அடுத்த தேர்தல் நடத்துவதற்கு பதிலாக அதே தொகுதியில் 2ஆம் இடத்தில் ஜெயிச்சிருப்பாங்கல்ல ஒரு வேட்பாளர், அவங்களும் மக்கள் பிரதிநிதி, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல அவங்க தோத்துருப்பாங்க. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த 2வது இடத்துல இருக்க வேட்பாளரை அதே தொகுதியில எம்எல்ஏ இந்த அரசாங்கம் மீண்டும் அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடத்துவது என்பது அந்த மக்களையே அலக்களிக்கிற மாதிரியே, தேர்தல் செலவினங்களை அதிகப்படுத்துற மாதிரியே இருக்கு. இது போன்ற சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அரசியல் லாபத்திற்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யாம இருப்பாங்க. இது மக்களையும் எந்த அர்த்தத்தில் ராஜினாமா செஞ்சாங்கன்னு, அதாவது ஒரு அரசியல இருந்து ஒரு கட்சியில இருந்து இருக்காங்க, எத்தனையோ காலத்துல இருந்திருப்பாங்க, தன்னை நம்பி ஓட்டளித்த ஒரு மக்களை முட்டாளாக்குறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் செருப்புக்கு சமமா தான் மக்கள் மதிக்கணும். இவங்க மீட்டும் இது போன்ற சட்ட திட்டங்கள் இன்னும் இந்தியாவில் கொண்டு வரல. சட்ட திட்டங்கள் கொண்டு வராத நிலைமையில இவங்க வேற சின்னத்துல அதே தொகுதியில் நின்றாலும் அந்த தொகுதி மக்கள் இவங்களை செருப்ப கலட்டி அடிக்கிற அளவுக்கு ஒரு சரியான தக்க பாடத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதான் எங்களோட சரியான கோரிக்கை வைக்கணும். நன்றி, வணக்கம்.